வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். பீட்ரூட் சட்னி. அதாவது இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னியை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். பீட்ரூட்டில் பொதுவாக எல்லாருமே வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இதில் வந்து ஃபாலிக் ஆசிட் தான் மிக அதிகம். முக்கியமாக வந்து ப்ரெக்னென்சியில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஃபாலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இந்த பீட்ரூட் உபயோகப்படுத்தி நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். இந்த பீட்ரூட் சட்னி செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். துருவிய பீட்ரூட் 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், சிகப்பு மிளகாய் 4 அல்லது 5, பொரித்த சிறிய வெங்காயம் 4 அல்லது 5, புளி சிறிதளவு நனைத்தது, கடலை பருப்பு 1½ டேபிள் ஸ்பூன், உப்பு தகுந்த அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை. இப்போ இந்த தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு இல்லை. முதல்ல வந்து நம்ம சிவப்பு மிளகாயும் கடலைப்பருப்பையும் வறுக்கணும். அதிகமாக எண்ணெய் விடக்கூடாது. ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். மிக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சிவப்பு மிளகாய், கடலைப்பருப்பு இது நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். பீட்ரூட் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப தோல் எடுத்துகிட்டு அதை துருவி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பீட்ரூட்டினுடைய அளவு நம்ம கூடுதலாக குறைச்சோ சேர்க்கலாம். அதே மாதிரி காரமும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட சுவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்க்கலாம். மேல் புளி ரொம்ப கொஞ்சமாக வச்சுருக்கேன். அவங்கவுங்க விருப்பப்படி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், இது பச்சையாகவும் போடலாம். ஆனால் கொஞ்சம் லேசாக வதக்குனா, ஒரு சிலருக்கு வந்து பச்சை வாசனை பிடிக்காதவங்க லேசாக வதக்குனா நல்லாயிருக்கும். பீட்ரூட்டை பச்சையாகவும் போட்டு அரைக்கலாம். இல்லைன்னா லேசாக ஒரு தடவை வதக்கி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த பச்சை வாடை போனால் போதுமானது. பாருங்கள், இது ஒரே 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சூட்லேயே இது இருந்தால் போதுமானது. இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சுக்கிற பொருட்களை வந்து மிக்சியில், சின்ன மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை லேசாக இயக்கிய பிறகு ஓரளவுக்கு பொடியானதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட புளி, தேங்காய் துருவல், வதக்கி வச்ச பொருட்கள். இப்போ இதில் எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னி பாருங்கள் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு தாளித்து கொட்டலாம். இப்போ இந்த அரைச்ச சட்னியை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னி அரைச்சி வச்சாச்சு. இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம தாளிக்கிற கரண்டியில் சூடு பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம், பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் இதிலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம சட்னியோட கலந்துடலாம். பாருங்க, இது சேர்த்துலாம். சுவையான பீட்ரூட் சட்னி தயார். மிக சுவையான பீட்ரூட் சட்னி தயார். பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் முதல் 3 மாதத்தில் வந்து அந்த பெண்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிடுங்கிறது மிக மிக முக்கியமாக தேவை. அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து மாத்திரை வடிவிலையும் இன்ஜெக்ஷன் வடிவிலையும் பலருக்கும் கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம உணவில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறத தேர்ந்தெடுத்து உண்றப்போ அந்த கர்ப்ப காலத்தில் ஏற்பட பல பிரச்சனைகள், அதாவது குழந்தை பிறக்கிறப்போ அதுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் உதவும். ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாக்க, கர்ப்பமான முழுவதுமாக, அதாவது 9 மாதமும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாக்க அந்த பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரிச் beetroot chutney உதவும். This is beetroot chutney, very delicious, at the same time very easy to prepare. Folic acid rich beetroot chutney. During first trimester of pregnancy, we need folic acid. That folic acid is supplied through this chutney. We can try different varieties of chutney using beetroot. You can try this with different combinations also.